எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தோசை செய்யணும்னா ஃபஸ்ட்டு தோசை மாவு இருக்கணும். தோசை மாவு இருந்தால் தோசை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தோசை கல்லில் ஊற்றியாச்சு. இந்த கல்லில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது இந்தோலியன் தோசை கல். நல்லா பெரிய அகலமான ஒரு தோசைலாம் இதில் சுடலாம். இது 12ஆம் நம்பர் தோசை கல். இது நல்லா பெருசாக அகலமாக போட்டு சுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 600 ரூபா கொடுத்து வாங்கினோம். எங்கள் ஊரில் வாங்கினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நல்லா பெரிய தோசை வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வருஷம் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளோ வருஷம் உழைக்குன்னு கேட்டதுக்கு, அதான் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்தோலியன் தோசைக்கல் வாங்கினோம். இது சொன்ன இதுக்கு ஏதாச்சும் சைஸு பேர்லாம் இருக்கான்னு கேட்டதுக்கு, இது 12ஆம் நம்பர் தோசைக்கல்லுமா அப்படின்னாங்க. சரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. இதில் நாங்கள் தோசை சுடுவோம். எப்போவுமே எப்படி வரும்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மெல்லிசாகவும் வரும். நல்லா சூப்பராக இருக்கும் இதில் சுடுற தோசைலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய தவாலாம் வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா ஒரு தவாலாம் இருக்குது. இது மாதிரி நாங்கள் வெரைட்டியாக நாங்கள் ஒரு 10-15 தவாலாம் வச்சுருந்தோம். அதிலலாம் சுட்டால் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது. இதில் செய்யும்போதே தோசையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், ருசியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி இந்தோலியன் தோசைக்கல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா 12ஆம் நம்பர் வாங்குங்க. இல்லைனா அதை விட பெருசுலாம் இப்போ வந்துருக்குதுன்றாங்க. 15ஆம் நம்பர்லாம் இது விற்கிதுன்றாங்க. என் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் அதையும் ஒன்று வாங்கி போடுவேன். ஏதோ இது எனக்கு கிடச்சிச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். நல்லா வருங்க தோசை, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கிறிஸ்பி தோசை வருது, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சுட்டு கொடுத்தா நல்லா முறுமுறுன்னு சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், என்னமா தோசை வந்துருக்கு பார்த்தீங்களா? இத்தனைக்கும் இந்த மாவை வந்து நாங்கள் ஆட்டி போடலை. இது வந்து கடையில் பேக்கெட்டில் விற்றுச்சு, ஒரு பேக்கெட் 40 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த மாவை தான் வாங்கி நாங்கள் வந்து, அது இட்லி மாவு மாதிரி நல்லா திக்காக தான் இருந்துச்சு. அதில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டோம். போட்டுட்டு நாங்கள் வந்து இப்போது தோசை சுட்டுட்ருக்கோம். இப்போ என்ன அளவுக்கு அழகாக வருது பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசை வராதுன்னுவாங்க, ஆனால் இது ஃபஸ்ட்டு தோசைவே நல்லா வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து சுட போகிற தோசை ரொம்ப அற்புதமாக வரும். உங்கள் வீட்லேயும் தோசை சுட்டு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி தோசைக்கல் இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.